நம்ம எல்லாரும் வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீபா ரகோதுரு ஷாகரபா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வருவதாக. நீர் வெளிப்படுவீராக. நீர் இந்த பகல் வேளையில வெளிப்படுவீராக. நீர் வெளிப்படுவீராக. நீர் வெளிப்படுவீராக. பிசாசுனுடைய சகல கிரியைகளை அழிக்கும்படி, பிசாசுனுடைய சகல கிரியைகளை அழிக்கும்படி இந்த பிள்ளைங்க வாழ்க்கையிலே, இந்த பிள்ளைங்களுடைய குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற சகல சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ரீபா ரகடபு. அவன் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீகாபா ரகதுரு ஷாகரபா. ரீபா ரகடுரு ஷாகரபா. ரீபா ரகடபு துரு கொடு துரு. ரீபா ரகடபா தீரபா ரகடபா. தரபா ரகடபா தீரபா ரகடபா. தரபா ரகடபா தீரபா ரகடபா. ரீபா ரகடபா தீரபா ரகடபா. தரபா ரகடபா தீரபா ரகடபா. ரீபா ரகடபா தீரபா ரகடபா. ஓ ரீகடபா தீரபா ரகடபா. தீரபா ரகடபா தீரபா. ஓ ரீகடபா தீரபா ரகடபா. தரபா ரகடபா தீரபா. தரபா ரகடபா தீரபா ரகடபா. ரீபா ரகடபா தீரபா ரகடபா தீரபா. ரீபா ரகடபா தீரபா ரகடபா. ஓ ஷாகரபா தீரபா ரகடபா. ரீபா ரகடபா தீரபா ரகடபா. ஓ ரீகடபா தீரபா ரகடபா. ஆண்டவரே, ஓ பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படி இந்த பகல் வேளையில வெளிப்படுவீராக. பிசாசுனுடைய கிரியைகளை ஓ அழிக்கும்படி, குடும்பங்களில் இருந்து அழிக்கும்படி, தனிப்பட்ட வாழ்க்கையில அழிக்கும்படி, அந்த பிள்ளைகளை அழிக்கிற கொலைபாதகனுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ரீபா ரகடபா தீரபா ரகடபா. ரீபா ரகடபா தீரபா ரகடபா. ஓ ரீகடபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருடைய கிரியைகளையும் பிசாசுனுடைய கிரியைகளும் முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. ஆமென். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா. தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி
தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைக்கு பிசாசுனுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே கிரியை செய்கிற பிசாசுனுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பகல் வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற சகல பிசாசுனுடைய கிரியைகளையும் அழித்து போடும்படி தேவனுடைய குமாரன், தேவனுடைய சொந்த பிள்ளையை ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்பட பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். சொல்லுங்க, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும், அவர் யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எல்லாரையும் விடுதலையாக்குவார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்குவார். ஆமே, எல்லா பிள்ளைகளையும் விடுதலையாக்குவார். எல்லா மனிதர்களை அவர் விடுதலையாக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில இருந்தபோது பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இரவும் பகலும் 5வது அதிகாரத்துல 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. நீங்க அந்த பகுதிகளை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கதனேயருடைய அந்த கடற்கரையில இரவும் பகலும் தன்னுடைய சரீரத்தை அழித்து கொண்டு புத்தி பேதலித்தவனாய், எதையும் சிந்திக்க முடியாதவனாய், பிசாசின் பிடியில் அகப்பட்டு தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் வேதனை தரக்கூடியவனாய், அந்த பகுதியில் வருகிற எல்லாரையும் கல்லறிகிறவனாய் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேடி வருவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிசாசுடைய சகல கிரியைகளை அழிக்கும்படி ஆண்டவர் தேடி வருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 3:14 சொல்லுகிறது, வாசிங்க. எபிரேயர் 3:14 வாசிங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுனுடைய மரணத்தினாலே பிசாசை அழிக்கும்படிக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்க வாழ்க்கையில செயல்படுகிற பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவன் வெளிப்பட்டார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென், ஆமென். சொல்லுங்க, அவன் மரணத்துக்கு அதிகாரி. மரணத்துக்கு அதிகாரி அப்படின்னா மரணத்தை கொண்டு வருகிறவன். பாவத்தின் மூலம் மரணத்தை கொண்டு வருவான், வியாதியின் மேல மரணத்தை கொண்டு வருவான். கொலைகள் மூலம் மனுஷங்களை எழுப்பிவிட்டு ஆபத்துகளை கொண்டு வந்து, விபத்துகளை கொண்டு வந்து அவன் மரணத்திற்கு அதிகாரியாய் வெளிப்படுகிற போது வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே இயேசு அழித்தார். எத்தனை பேர்
விசுவாசிக்கிறீங்க? தமது மரணத்தினாலே இயேசு அவனை அழித்தார், இயேசு அவனை ஜெயித்தார். ஆமே. மரணமே உன் கூரங்கே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்கிற அறிவு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை வேளையிலும் ஆமே நம்முடைய குடும்பங்களிலே ஆமே மறைமுகமாய் வேதம் சொல்லுகிறது, ஆமே சத்துரு ஆமே பிசாசுனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அல்லேலூயா. ஆமே நிறைய வேளையில பிசாசு நேரடியா வர்றதில்லை, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் தந்திரமாய் எழும்புவான். இன்றைக்கு அவைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக, மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் தருவாராக, மேற்கொள்ளுகிற வல்லமையை தருவாராக. ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே. தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதற்கான வல்லமையை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆமே. அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. நம்ம இந்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்லுகிறதற்கு முன்பாக இந்த நாளிலும் நம்ம பிசாசுனுடைய கிரியைகளை, பிசாசை குறித்து சில காரியங்களை தியானித்து விட்டு நம்ம கடந்து செல்லுவோம். பாருங்க, ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிசாசை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. பிசாசை இல்லை, எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் எதற்கெடுத்தாலும் பிசாசு தான் காரணம்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, பிசாசை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. ரெண்டுமே தவறு. அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்துல பிசாசுனுடைய கிரியைகளை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. பிசாசு இந்த உலகத்துல இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதே வேளையில ஆமை எல்லாவற்றையும் ஆமை மேலாக தேவனே பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து சிந்திப்போம். பிசாசு யார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு ஆமை வேதம் சொல்லுகிறது, அவன் உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. நமக்கு நல்லா புரிந்து கொள்ளணும், அவன் உருவாக்கப்பட்டவன், அவன் உருவாக்கப்பட்டவன். நீங்கள் யூதா இரண்டாவது யூதாவின் புஸ்தகம் வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதி ரெண்டு காரியங்களை சொல்லுகிறது. ஆதியில அவனுக்கு தொடக்க காலத்தில் அவனுக்கு ஒரு மேன்மை இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. அவனுடைய துவக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மேன்மை இருந்தது, வல்லமை இருந்தது, பலன் இருந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த ஆதி மேன்மையை அவன் இழந்து போனான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பிசாசு பொய்யா அற்புதங்களை செய்வானா? பிசாசுக்கு வல்லமை உண்டா, பலன் உண்டா அப்படின்னு கேட்டா சில வல்லமைகள் உண்டு, பலன் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஆதியிலே தேவனுடைய மேன்மையிலே இருந்தான். அல்லேலூயா ஆமே. ஆனா அவன் அதை இழந்து போனான், தங்களுடைய வாசஸ்தலத்தை இழந்து போனான். வாசிங்க 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினால், நல்ல கவனிங்க, பாவம் செய்த தூதர்கள். அவன் யாரு அப்படின்னு சொன்ன, பாவம் செய்த தூதர்கள். ஆதியில மேன்மையா இருந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைங்க மிக கவனமா இருக்கணும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா ஆராதிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா பைபிள் வாசிச்சுட்டு இருப்பீங்க,
நல்ல ஆண்டவருக்கு பிரியமா இருப்பீங்க. ஆனா பிசாசனுடைய ஒரு தந்திரம் என்னன்னு சொன்னா, அவன் எப்படி விழுந்தானோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளையும் ஆதியில் இருக்கிற அன்பிலிருந்து அவன் தள்ளிவிட முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஆமே விழாதபடி தன்னை காத்துக்கொள்ள கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவன் விழுந்து போனவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் என்றைக்கோ நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தேன், என்றைக்கோ நான் நல்லா ஜெபம் பண்ணேன், என்றைக்கோ வேத வாசிச்சேன், அது இல்லை. பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி அவன் ஆதியிலிருந்து விழுந்து போனானோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்களை ஆதி அன்பிலிருந்து ஜெப வாழ்க்கையிலிருந்து வேத வாசிப்பிலிருந்து அவர்களை தள்ளி போடுவதற்கு அவன் முயற்சி பண்ணுவான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம வாசித்த அந்த மார்க் 5வது அதிகாரத்துல அந்த கதரேனருடைய பிசாசு, அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷனை துரத்தி விடுறதுக்கு இயேசு வருகிறார். வருகிற போது நீங்க 4வது அதிகாரம் கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமே படகு மூழ்கத்தக்கதாக ஆமே அலைகள் எழும்பிட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க போறீங்கன்னு சொன்னா அவன் உங்க ஜெப வாழ்க்கை அவன் தடை செய்வான், உங்க ஆராதனை வாழ்க்கையை தடை செய்வான், நீங்க ஆலயத்துக்கு வருகிறது அவன் தடை செய்வான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமே பிசாசுனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாய், எதிர்த்து நிற்கத்தக்கதாய் திராணியுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றப்போ, நீங்க ஆராதிக்கிறப்ப வேலையில பிரச்சனையை கொண்டு வருவான், குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருவான், குடும்பத்துல சமாதானங்களை கெடுத்து போடுவான். நீங்க புரிந்து கொள்ளணும், இதற்கு பின்பாக பிசாசனுடைய ஒரு தந்திரம் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. 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 அதனால வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க என்ன அப்படின்னு சொன்னா அவன் விழுந்து போனவன். நீங்கள் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பிசாசு விழுந்து போனதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, அவன் இருமாப்பினாலே விழுந்து போனான். நீங்கள் எசேயா 14வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில எல்லாம் அதனுடைய ஒரு சாயலை நம்ம பார்க்கிறோம். அவன் இருமாப்பினாலே விழுந்து போனான். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைங்க கவனமா இருக்கணும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நம்ம வாழ்க்கையில பெருமை வருதுன்னா பிசாசு கிரியை செய்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுனுடைய சுபாவம் நம்ம வேலையை குறிச்சோ, நம்ம பணத்தை குறிச்சோ, நம்முடைய அந்தஸ்தை குறிச்சோ, நம்முடைய திறமையை குறித்தோ, நம்முடைய ஞானத்தை குறித்தோ நம்ம பெருமை பாராட்டுறோம்னு சொன்னாலே நல்லா புரிந்து கொள்ளணும், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவன் பெருமை உள்ளவன். அவன் ஆண்டவர் தள்ளினதற்கு காரணம் என்னவா இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுன்னா, அவன் பெருமை இருமாப்பு அடைந்தான். இருமாப்பு அடைந்தான். நீங்க இன்னும் தெளிவா வாசிக்கணும்னு சொன்னா அவன் எதை விரும்புகிறான்? தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ளுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவன். நல்லா கவனிங்க. இந்த பிசாசுனுடைய பூரண வடிவத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து சில காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவான். அல்லேலூயா. அல்லேலூயா.
நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. அவன் தேவனுக்கு விரோதமாய் தன்னை உயர்த்துவான். அல்லேலூயா. தேவன் எனப்படுவதற்கு விரோதமாய், ஆராதிக்கப்படுவதற்கு விரோதமாய் அவன் தன்னை உயர்த்துவான். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு தன்னை ஆராதிக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு வந்து சொல்லுகிற ஒரு சோதனை என்ன தெரியுமா? இந்த சகல ராஜ்யத்தின் மேன்மைகளை காண்பித்து அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை விழுந்து ஆராதித்தால் இவைகள் எல்லாம் உன்னுடையதாகும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்றைக்கு மனுஷன் பிசாசை ஏன் ஆராதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, ஆமே ஒரு மகிமைக்காகவும், ஆமே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? ஏன் உலகத்துல ஆராதிக்காதவங்க எல்லாம், ஆமை மற்ற கடவுளை கும்பிடுறவங்க எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைக்கலையா? நல்லா கவனிங்க, பிசாசை ஆராதிக்கிறவர்களையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. எதுக்கு அவன் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா, தன்னை கும்பிடணும், தன்னை அவங்க ஆராதிக்கணும், தன்னை அவங்க தொழுது கொள்ளணும், அதற்காக தான் அதை அவன் செய்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் எப்போதுமே தேவனுக்கு நேராய், ஆராதிக்கப்படுவதற்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய் தன்னை உயர்த்துவான். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க ஆராதனைனா நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. ஆராதனை என்பது நம்ம ஜஸ்ட் சபையில வந்து பாடுறதும் ஆராதிக்கிறதும் மட்டும் இல்லை. வேதம் சொல்லுகிறது ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமான பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்க ஆராதிச்சுட்டு போறதுன்னு சொன்ன சர்ச்சில் கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறது மட்டும் இல்ல, உங்கள் எல்லா செய்கைகளினாலும், வீட்டில இருக்கிறப்பவும், வேலை செய்யற இடத்திலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. மகிமைப்படுத்துங்க. ஆமென். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லுதுன்னா, அந்த ஆராதனைய தனக்கு எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறப்ப எல்லாம் தேவனுக்கே மகிமையை கொடுக்கணும். தேவன் ஒருவரே பெரியவர், தேவன் ஒருவரே பெரியவர், தேவன் ஒருவரே உன்னத. நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்லா கவனிங்க, இந்த காரியத்தை தொடர்பு சில காரியங்களை வேதம் சொல்லுகிறது. நீங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அதற்கு முந்தின பகுதி சொல்லுகிறது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்க. நம்ம நிறைய வேளையில நினைப்போம், நான் எல்லாம் பிசாசை ஆராதிக்கலைன்னு நினைப்போம். நான் எல்லாம் பிசாசை ஆராதிக்கவே இல்லை, பிசாசை மகிமைப்படுத்தவே இல்லைன்னு நினைப்போம். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க கவனிக்கணும், பிசாசு எப்போதும் நேரடியாய் தன்னுடைய ஆராதனையை விரும்புகிறவன் மட்டுமல்ல, தந்திரமா நிறைய காரியங்களை செய்வான். குறிப்பா சொல்ல போனா ஆடைகள் நிறைய பேரு கேட்பாங்க, நான் ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. நான் நிறைய காரியங்கள் பண்ணுனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும்,
பிசாசு நம்ம அவன் அறிமுகப்படுத்துகிற நிறைய ட்ரெஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவனை ஆராதிக்கும்படி ஜனங்களை பக்குவப்படுத்துகிறான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க, அந்த ட்ரெஸ் ஒருவருக்கு இச்சையை உருவாக்கும்னு சொன்னா அது பிசாசுக்கு மகிமையா மாறும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஆராதிக்கிறதுன்னு சொன்னா, பிசாசு ஆராதிக்கிறதுன்னா அவனை பாடுறது கும்பிடுறது மட்டும் இல்ல, அவனுடைய கிரியைகள் உலகத்துல வெளிப்படும்படி நம்ம என்னென்ன செய்யறோமோ அந்த காரியங்களை எல்லாம் பிசாசு ஆராதனையா எடுத்துக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க போடுற ட்ரெஸ், நீங்க போடுகிற ஆகாரம், ஆமா, நீங்க புசிக்கிற ஆகாரம், நீங்க செய்யற காரியங்கள், இதுல எங்கேயும் பிசாசு மகிமைப்படாதபடி தேவ பிள்ளைகள் பரிசுத்தமா பாதுகாக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு போகிறப்போ ஆமே தேவனுக்கு பிரியமான தகுதியான வஸ்திரத்தை உடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. அழியாத 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தம், அமைதியிலுள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, சர்ச்சுக்கு வர்றப்போ தொழுது கொள்றப்ப எல்லாம் எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு வரணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த அலங்காரம். பிசாசுக்கு இன்னொரு பேரே அசுத்த ஆவி. அல்லேலூயா. அவன் அசுத்தமான சிந்தைகளை கொண்டு வருவான், அசுத்தமான காரியங்களை பார்க்க வைப்பான், அசுத்தமான ஆடைகளை உடுக்க வைப்பான், அசுத்தமான காரியங்களை செய்ய வைப்பான். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க அதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ நீங்க பிசாசை ஆராதிக்கிறவர்களா மாறுறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே சொல்லுங்க, நாங்கள் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ. ஆமே எத்தனை பேர் சொல்லுவீங்க, நாங்கள் தேவனுக்காய் வைராக்கியமான ஒரு கூட்டமா? ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தகுதியான வஸ்திரம், ஆமே, தகுதியான காரியங்கள் நம்ம போட்டுட்டு சபைக்கும் போகணும், ஊருக்குள்ளையும் போகணும். அல்லேலூயா. 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 எல்லாத்துக்கும் மேல நம்முடைய சுபாவங்கள் தான் ஆராதனையாய் மாறுவதாக. நல்லா கவனிங்க. நம்ம இங்க வந்து இவ்வளவு ஆராதிச்சுட்டு போய் வீட்டுல போய் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா, நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம்னா, அடங்காம இருந்தோம்னு சொன்னா, நல்லா கவனிங்க, பிசாசு தான் அதன் மூலம் மகிமைப்படுவான். ஆமே சொல்லுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஆமே தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆமே ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமே கரங்களை தட்டி சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் ஆராதனை உண்மையுள்ளதா மாறட்டும், உண்மையுள்ளதா மாறட்டும், உண்மையுள்ளதா மாறட்டும். ரீபா ராகதோரு ஷகரபா. அல்லேலூயா. 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 2 தெசலோனிக்கேயர் 2:4 வாசிங்க அந்த வசனத்தை.
வாசிங்க. அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் இருப்பான். ஆமென், அல்லேலூயா. அது அவனுடைய சுபாவம். அவன் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாய் எப்போதும் செயல்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க தெய்வ பிள்ளைங்க, நான் தயவு செய்து எப்போதும் சொல்ற ஒரு காரியம் உண்டு. உங்களுக்கு வசதியான சபைகளுக்கு போகாதீங்க, சத்தியம் பேசுற சபைகளுக்கு போங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க இங்க ஆராதிச்சுட்டு ஊருக்கு போனாலும் நல்லா கவனிங்க. ஆமை, சத்தியம் பேசுற சபைக்கு போங்க, உங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். எந்த சபைக்கு போனாலும் நீங்க பார்க்க வேண்டிய காரியம் அங்க எப்படி ஆராதனை இருக்கு, சர்ச் பில்டிங் எப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்க. இந்த சபையில சத்தியம் போதிக்கிறாங்களா பாருங்க. கர்த்தர் உங்களை நித்தியத்திற்கு நேராய் நடத்துவார். ஆமே, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமே, கரங்களை தட்டி சொல்லுங்க. ரீபா ராக்கடதுரு ரீரபா ராக்கடபா. நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். ஆமே, பிசாசுனுடைய எந்த கிரியைகளும் எங்க வாழ்க்கையில காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஆமே, பிசாசுனுடைய எந்த கிரியைகளும் எங்க குடும்பத்துல காணக்கூடாது ஆண்டவரே. பிசாசுனுடைய எந்த கிரியைகளும் எங்க வாழ்க்கையில காணப்படக்கூடாது ஆண்டவரே. பிசாசை ஆராதிக்க செய்கிற, ஆமே, பிசாசை உயர்த்துகிற, தேவனுக்கு மேலாக ஆமே உயர்த்துகிற எந்த காரியமும் காணக்கூடாது. நான் அந்த காரியத்துக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை கூட நம்ம ஜஸ்ட் ஏவனபடி நான் சிந்தித்து விட்டு நம்ம கடந்து செல்லுவோம். உபாகமம் 18வது அதிகாரம், உபாகமம் 18வது அதிகாரம் 9 யாராவது ஒருத்தங்க வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் 10வது வசனத்தில் இருந்து வாசிங்க. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன். நல்லா கவனிங்க, குறி சொல்லுத. சிலருக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். யாராவது நம்ம எதிர்காலத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா? தேவன் நம்முடைய எதிர்காலத்தை சொல்லுகிறவர். அல்லேலூயா. ஆனா குறி கேட்க போனீங்கன்னு சொன்னா சத்துரு உங்க வாழ்க்கையில கிரியை செய்வான். அல்லேலூயா. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, போகுது பிரதர், பிரச்சனை இருக்கு, வேலை கிடைக்கல, கிளி ஜோசியம் பார்க்க போயிடுவாங்க. தேவ பிள்ளைங்க போகக்கூடாது. வாசிங்க. நாள் பார்க்க கூடாது. நம்ம பத்திரிகை திறந்த உடனே நாள் பலன்னு ஒண்ணு இருக்கும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேப்பரை பார்த்த உடனே அதுதான் பார்ப்போம், இன்னைக்கு எப்படி இருக்கும். அல்லேலூயா. நாள் பார்க்க கூடாது. உங்க பிள்ளைங்க பிறந்த உடனே நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம், ஜாதகம் எழுதுவாங்க. உங்க தலையெழுத்த பிசாசு நிர்ணயிக்க இடம் கூடாதுருங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி ஏதாவது காரியம் இருக்குன்னு சொன்னா அதை தீயில போட்டு எரிச்சிருங்க. நம்ம எவ்வளவுதான் ஆராதிச்சாலும் சரி, எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, பிசாசுனுடைய கிரியைகள் நம்ம வீட்டுல இருக்குன்னு சொன்னா, ஆமே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு விரோதமாய் அவன் போராடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அஞ்சனம் பார்க்கிறவன், சூனியக்காரன். குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் சொல்லுவான், நீ இந்த மந்திரவாதி கிட்ட போனா உனக்கு எல்லாம் சரியாயிருன்னு சொல்லுவான். தேவ பிள்ளைங்க, மறித்தாலும் மறிக்கலாமே, மந்திரவாதி கிட்ட போக கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ரீபா ரகோதுரு ஷகரபா தீரபா ரகடபா தரபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் அந்த பகுதிக்குள்ள போறதுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, நிறைய சபைகள் கூட மந்திரவாதிகளுக்கிட்ட போய் மந்திரவாதம் செய்து, ஆமே, நிறைய மக்கள் வரணும், நிறைய பணம் உண்டாகணும்னு சொல்லி
ஊழியக்காரங்க கூட மந்திரவாதம் செய்யறவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் நான் அவங்க கிட்ட சொன்னேன், சபைகள் நீங்க சபைக்கு போறப்ப சத்தியம் ஒழுங்கா பேசுறாங்களான்னு பார்த்து போங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்க போய் ஆராதிச்சீங்கன்னா, அந்த இடத்துல போய் நீங்க ஆராதிச்சீங்கன்னு சொன்னா உங்களை சத்துரு அடிமையாக்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம பகுதிக்குள்ளே நான் போகல, நான் சரியா 1 மணிக்கு முடிப்பேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நிறைய வேளையில நிறைய தேவ பிள்ளைங்க தெரியாம தான் ஆமே பண்டிகை நடக்குதுன்னு சொல்லி வந்து காசு கேட்பாங்க. நம்மவும் ஃபாரின்ல இருக்கிறோம், வெளிநாட்டுல இருக்கிறோம். ஆமே 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தா என்ன பிரதர் துக்கப்படுவாருன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆமே சத்துருடைய ஆதிக்கம் இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஏதாவது காரியங்கள் செய்திருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆமே கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிரியைகள் எங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க. இதெல்லாம் பிசாசம் மறைமுகமா ஆராதிப்பது. வாசிங்க 11 வாசிங்க. மந்திரவாதியும் சன்னதக்காரன், நல்ல கவனிங்க, மாயவித்தைக்காரன். மாயவித்தைக்காரன் கிட்ட போற அவன் கொஞ்சம் மெஜிஷியன், மேஜிக் எல்லாம் பண்ணுவான், அடையாளம் எல்லாம் பண்ணுவான். தேவ பிள்ளைங்க ஏமாறி போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவன். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் மரிச்சாச்சுன்னா அந்த கல்லறையில போய் உட்கார்ந்து அதெல்லாம் ஓகே, ஒரு அஃபெக்ஷன்ல பண்றோம். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாள் வர்றப்போ வீட்டுல அதுக்குன்னு ஒரு ஆகாரம் எல்லாம் உண்டாக்கி நான் பார்த்துருக்கிறேன். வீட்டுல பாயசம் எல்லாம் உண்டாக்கி ஒரு ரூம்ல கொண்டு வச்சிருவாங்க. அந்த ஆளு சாராயம் குடிக்கிற மனுஷனா இருந்தா சாராயம் எல்லாம் வாங்கி, பிராண்டி எல்லாம் வாங்கி கொண்டு ரூம்ல கொண்டு வச்சிருவாங்க. நல்லா கவனிங்க. செத்தவனிடத்தில் குறி கேட்கிறவன் அல்லேலூயா உங்களுக்குள்ள இருக்கவே வேண்டாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவம் எல்லாம் இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ, பிசாசனுடைய கிரியைகள் எங்க வாழ்க்கையில இருக்க கூடாது ஆண்டவரே. பிசாசனுடைய கிரியைகள் எங்க வாழ்க்கையில இருக்க கூடாது ஆண்டவரே. பிசாசனுடைய கிரியைகள் எங்க வாழ்க்கையில இருக்க கூடாது ஆண்டவரே. ஷரபா ராகடபா. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெளிதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெளிதல் மகிமை மாறவில்லை. நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெளிதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெளிதல் மகிமை மாறவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்க்கையில வந்த சாபம் எங்க வாழ்க்கையில வராதுன்னு சொல்லுங்க. அந்த பிசாசுனுடைய கிரியவா எங்க வாழ்க்கையில தொடாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, சரீரங்களை கெடுத்து போட்ட, குடும்பங்களை சிதைத்து போட்ட, ஆமே, குடும்பத்தின் நன்மைகளை சிதைத்து போட்ட எல்லா அந்தகார வல்லமைகள் மேலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவாராக. கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவாராக.
நல்லா கவனிங்க. ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க கவனிங்க. நிறைய வேளையில் இந்த ஸ்ட்ரெஸ் வர்றப்போ இன்னைக்கு பிசாசு புதுசா தந்திரமா பிடிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மெடிடேஷன், தியானம். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி அல்கோரில இருந்து ஒரு பிரதர் ஒரு நாள் திடீரென்று ரூவி சர்ச்சுக்கு வந்தா. அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய சரீரத்துல பிசாசு அப்படியே ஓடிட்டே இருக்குமா. இப்படி உட்கார்ந்துட்டு இப்படி பிடிப்பார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? காலையில 3 மணியில இருந்து நடுராத்திரி எழும்பி இருந்து அவர் தியானம், யோகா செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவால இல்லாமல் வேற ஒருவர் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. சமாதானத்தை தர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க கவனமா இருக்கணும். நம்ம தொடர்ந்து நல்லா கவனிங்க. அந்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லும் பிசாசுனுடைய சில சுபாவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, பிசாசுக்கு கொடுத்திருக்கிற பெயர் என்னன்னா டெவில், சாத்தான். சாத்தான்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா குற்றம் சாட்டுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோபுவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் வாசிங்க. 6, 7, 8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நல்லா கவனிங்க. இந்த சாத்தான்ங்கிற வார்த்தையினுடைய சரியான மொழிபெயர்ப்பு குற்றம் சாட்டுகிறவன். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. பிசாசுனுடைய ஒரு பெரிய சுபாவமே என்ன அப்படின்னு சொன்னா குற்றம் சாட்டுகிறவன். அல்லேலூயா. நீங்கள் சகரியா 3வது அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பித்தார். நல்லா கவனிங்க. பாஸ்டர், அதுவும் சாதாரண பாஸ்டர் இல்ல, ஹை பிரீஸ்ட். அவர் தான் பரிசுத்த, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய முடியும். வாசிங்க. அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் நம்மை பாதுகாக்கிற தூதர்கள் இருக்கிற போது, இன்னொரு பக்கம் நம்மை குற்றம் சாட்டுகிற பிசாசும் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறாங்கிறத தேவ பிள்ளைங்க மறந்து விடக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க பயங்கரமான ஒரு காரியம். யூதா 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யூதா 8:9. மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து, நீங்க உபாகமம் கடைசியில வருகிற போது மோசேயினுடைய சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு தேவ மனுஷனை அவன் மரிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே இறங்கி வந்து அடக்கம் பண்ணுகிறார். யாருக்குமே தெரியாது. ஆண்டவரே இறங்கி வந்து அடக்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கவே முடியாது. பரலோகமே இறங்கி வந்து மோசே அடக்கம் பண்ணுகிறது. ஆனா இந்த வேத பகுதி சொல்லுகிறத வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, அப்படின்னா பிசாசு வந்து தர்க்கிக்கிறான்.
மோசேயை தூஷிக்கிறான், மோசேயை குற்றப்படுத்துகிறான். தேவனும் தேவதூதர்களை இறங்கி வந்து ஒரு மோசே தேவனுடைய ஒரு ஊழியக்காரனை அடக்கம் பண்ணுகிறார். ஆனா பிசாசு வந்து தூஷிக்கிறான். அதான் வேதம் சொல்லுகிறது, மகத்துவங்களே அவன் தூஷிப்பான். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 8வது வசனம். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், தூஷிக்கிறது, குற்றப்படுத்துறது பிசாசுனுடைய ஒரு சுபாவம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு ஆவியை பகுத்தறிகிற வரத்தை தருகிறார், அது வேற. ஒரு நபரை குறித்து ஆவியின் பகுத்தறியும் வரன்னு ஒண்ணு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா தூஷிக்கிறது, குற்றப்படுத்துறது பிசாசுனுடைய சுபாவம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. சில வேளையில நம்ம தூஷிக்கிறப்போ, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறப்போ பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவங்களை இப்படி சில பிள்ளைங்க தகப்பனை தூஷிக்கும், தாயார தூஷிக்கும், சில பிள்ளைங்க டீச்சர்ஸ் தூஷிக்கும், சில பிள்ளைங்க, சில விசுவாசிகள் பாஸ்டரை தூஷிப்பாங்க, குற்றப்படுத்துவாங்க. இதற்கு பின்பாக பிசாசுனுடைய ஒரு பெரிய கிரியை இருக்கிறது என்பதை நம்ம மறக்க கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாத்தான் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன சொல்லுகிறதுன்னா, குற்றப்படுத்துகிறவன், குற்றம் கண்டுபிடிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து நீதிமான்களாய் மாற்றி, பரிசுத்தவான்களாய் மாற்றி, மகிமையுள்ளவர்களாய் மாற்றி, குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொல்லுங்க. குற்றம் சாட்டுகிறவன், உங்க மேல குற்றம் சாட்ட வர்றப்ப எல்லாம் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியை சுத்தப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அல்லேலூயா. பழைய பாவங்களை எல்லாம் பிசாசு கொண்டு வந்து ஞாபகப்படுத்துவான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ இப்படி இருந்தா இல்லவா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ இப்படி பேசினாய் அல்லவா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ சிந்தித்தாய் அல்லவா அப்படின்னு எல்லாம் சொல்றப்ப நம்ம சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓ, குற்றம் சாட்டுகிறவருக்கு முன்னாடி. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்லா கவனிங்க.
பிசாசு ஒரு வசனத்தை கூட நான் அந்த வாலிப பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்க இந்த வசனத்தை வாலிப பிள்ளைங்கள்ல யாராவது ஒருத்தங்க வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை 12ல இருந்து வாசிங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 13வது வசனத்தை வாசிங்க. வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். கரங்களை உயர்த்தி வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால். இன்னைக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு, எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. வாலிபர்கள்னு சொன்னா ஐயோ அவன் பாவத்துல விழுந்துருவான், வாலிபர்கள்னு சொன்னா அவன் லவ்ல விழுந்துருவான், வாலிபர்கள்னு சொன்னா அவன் பல விதமான பாவத்துல விழுவான்னு சொல்றப்போ யோவான் எழுதி வைக்கிறார், வாலிபரே நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் விழுகிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். உங்க வாலிப வயசுல நீங்கள் தேவனுக்கென்று ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைங்க எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னவோ பிரயாசப்படுறோம். எங்க பிள்ளைங்க பாவத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க பிசாசை ஜெயிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. உலகத்தோடு சமரசம் பண்ணாத ஒரு சந்ததியா எங்க பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பொல்லாங்கானை ஜெயித்ததினால் நான் உங்களை எழுதுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஜெயம் நம்ம வெள்ளிக்கிழமை ஆராதனையில் அல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வருகிற போது அதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருவாராக. உங்க ஜெப வாழ்க்கை அப்படி இருப்பதாக, உங்க வேத வாசிப்பு அப்படி இருப்பதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பொல்லாங்கானை ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். 14வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும், நல்லா கவனிங்க, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். அவனை பலவானா மாத்துறது எதுன்னு தெரியுமா? தேவ வசனம். அல்லேலூயா. தேவ வசனம் நிலைச்சிருக்கணும். நல்லா கவனிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13-14வது வசனத்தை வாசிங்க. பால் உண்கிறவன், இப்ப ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, நம்ம மத்தியில இந்த ஒரு பிள்ளை ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு இறைச்சி கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிடுவான். அந்த பிள்ளைக்கு பால் எளிதான ஆகாரத்தை தான் கொடுக்க முடியும். நம்மவும் நிறைய வேளையில வசனத்தை பொறுத்தவரை பாலை தான் விரும்புறோம். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா அதே உபதேசம் தான். ஞானஸ்தானம், மனம் திரும்புதல், விசுவாசம், உயிர்த்தெழுதல், 10 வருஷமா அதே பிரசங்கம் தான் கேட்கிறோம். எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க? 25 வருஷமா நான் இந்த சர்ச்சில் ஒழுங்கா அட்டெண்ட் பண்றேன் பிரதர். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் அடுத்த வருஷம் எடுக்கலாம்னு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்றத வாசிங்க, அடுத்த பகுதியை வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது. பயிற்சி, வசனத்துல நம்ம பயிற்சி எடுக்கணுமா?
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோமா, இந்த வாரம் முழுக்க நீங்க பயிற்சி எடுக்கணும். அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ பயிற்சி எடுக்கணும். ஒரே நாள்ல வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் பயிற்சி எடுக்க எடுக்க பாருங்க, ஒரு விளையாட்டு வீரன் காலையில எழும்பி ஓடுறான், சாயங்காலம் ஓடுறான், 1 மணி பாருங்க 100 மீட்டர் ஓட்டனா, ஆனா 1 வருஷம் முழுக்க உழைக்கிறான். பந்தயத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஆமே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே, கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ள, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கட்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கட்டும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கட்டும். நம்ம பயிற்சி எடுக்க எடுக்கதான், நம்ம பயிற்சி எடுக்க எடுக்கதான் அந்த வேத பகுதி. நீங்க எபிரேய நிருபம் மொத்தம் வாசிச்சு பார்த்தா, இயேசுவே இன்னைக்கு பிரதான ஆசாரியராய் இறங்கி வருகிறார், வானம் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நம்ம எல்லாம் அடிப்படையில இருக்கிறோம். எப்படி? ஆவிக்குரிய அனுபவம் எதுலதான் இருக்கு? ஞானஸ்தானம் எடுக்கிறோம், விசுவாசம், அப்புறம் இதுல தான் இருக்கிறோம். அதையும் தாண்டி பரலோகம் திறக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நேராக சபை கடந்து செல்லத்தக்கதா, ஆமே, பிரதான ஆசாரியாக இயேசு, ஆமே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே திறந்து விட்ட அந்த பிரவேசத்திற்குள்ளாய் நுழையத்தக்கதான ஒரு பரிசுத்தம், ஒரு அபிஷேகம், ஒரு ஆமே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள இருக்கட்டும். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ள நீங்க பலவான்களாய் மாறுவீர்கள், பலவான்களாய் மாறுவீர்கள். வசனம் தான் பிசாசை எதிர்த்து நிற்க உதவி செய்யும். ஆமா, எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? குற்றம் சாட்டுகிறவன் வீழ்ந்து போனான். நம்ம நேரம் இல்லாததுனால நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில யாரும் குற்றம் சாட்டாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நல்லா கவனிங்க. சில வேளையில வீட்டுல யாரும் உங்களை குற்றச்சாட்ட மாட்டாங்க, சபையில உங்களை யாரும் குற்றச்சாட்ட மாட்டாங்க, வேலையில ஆனா உங்க இருதயத்தின் சிந்தையில கூட குற்றம் சாட்டாதபடி, ஆமே, பிசாசு கூட உங்களை குற்றம் சாட்டப்பட கூடாத, ஆமே, ஒரு தேவ கிருபைக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. அதனாலதான் இயேசு சொன்னார், யோவான் 9:48, இவ்வுலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, அவனிடத்துல எனக்கு ஒன்று இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமா, பிசாசுக்கு எங்க வீட்டுல ஒண்ணு இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு ஒன்று இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் கிரியை செய்யத்தக்கதான காரியம் எங்க வீட்டுல ஒண்ணு இல்லை, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உருவாக்குவாராக, உருவாக்குவாராக, உருவாக்குவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபா ரஷா கரபா. ஆமே, கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வந்தார். ரீபா ரகந்து ரஷா கரபா. Reba rakadaba diraba rakadaba, reba rakadaba diraba rakadaba, diraba rakadaba darara, oh rekada daraba rako, diraba rakadaba, shakaraba diraba rakadaba, reba rakadaba diraba, diraba rakadaba diraba rakadaba, shaba rakadaba rushakaraba. ரேபா ராகடபா தீரபா ராகடபா, ஓ ஷாகரபா தீரபா. எல்லா பிசாசுடைய கிரியைகளும், எல்லா பிசாசுடைய கிரியைகளும் சபையை விட்டு மாறுவதாக, ஜனங்களை விட்டு மாறுவதாக. ரேபா ராகடபா, ரேபா ராகடபா தீரபா,
ஓ ரிகா தரபா ரக்கடபா நீரபா ரக்கடபா தீரபா ரக்கடபா ருசிகரபா. ஆண்டவரே உங்க வல்லமை இறங்குவதாக, உங்க வல்லமை இறங்குவதாக. பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவீராக, பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவீராக, பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவீராக. ஷபா ரக்கதுரு ஷகரபா ரிபா ரக்கடபா தீரபா ரக்கடபா. ஆமே, ஆராதிங்க ஆராதிங்க ஆராதிங்க. பலவான்களாய் மாற்றுகிற பிசாசை எதிர்த்து நிற்க. ஓ ரிகாட தரபா ரிபா ரக்கடபு ரிபா ரக்கதுரு ஷகரபா ரிபா ரக்கடபா தீரபா. ஓ thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. ஓ ரேகாடபா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி குற்றம் சாட்டி, ஆமை குற்றம் சாட்டி ஒரு ஜெயமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வைத்திருக்கிற பொல்லாதவனுடைய கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக. ஓ ரேகாடபா தீரபா ரக்கடபா ரிபா ரக்கடபா தீரபா ரக்கடபா தரபா ரக்கடபா தீரபா. ஓ ரிகாடபா தீரபா ரேபா ரக்கதர ஷகரபா ஓ ரிகாடபா தீரபா ரக்கடபா ஷபா ரக்கடபா தரபா ரக்கடபா. பிசாசுனுடைய கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக. பிசாசை அழிக்கும்படிக்கு, பிசாசை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஷபாரா ரிபா ரக்கந்தரு தரகடபா தரபா ரக்கடபா. ஆமே, குடும்பங்களை ஆளுகை செய்கிற, வேலைகளை ஆளுகை செய்கிற பிசாசினுடைய சகல கிரியைகளும் முறியடிக்கப்படுவதாக 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 முறியடிக்கப்படுவதாக. ரிபா ரக்கதரு ஷகரபா ரிபா ரக்கடபா தீரபா ரக்கடபா ரிபா ரக்கடபா தீரபா ரஷி தீரபா ரக்கடபா தரபா ரக்கடபா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா. வல்லமை உண்டு சாரபா வீரபா ரக்கடபா. அப்படியே உங்க கரங்களை தலைக்கு மேல வச்சு சொல்லுங்க, உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போ. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. யோபு சொன்னது போல, தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது பிசாசால தடைபடாது, மந்திரவாதிகளால தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா நுகங்களும் உடைந்து போவதா, பிசாசுனுடைய சகல நுகங்களும் உடைந்து போவதா. ஷாபா ராக்கதரு தராபா ராக்கடதுரு ஷேகரபா ஷாகரபதுரு.
தலையில ஒரு முள்ளு போல குத்துகிற பிசாசுனுடைய பிசாசு கொண்டு போடுகிற அந்த வியாதி இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சிரசுகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே, நீர் உமது ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். இவர்கள் உம்முடையவர்கள். இவங்க வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கிருபையால் மூடி பாதுகாக்கப்படட்டும். தொடர்ந்து ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே, இன்றைக்கு முதல் ஒரு புதிய விடுதலை பிள்ளைங்க அனுபவிக்கும்படி தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. கரம் இவர்கள் மேல் இருப்பதாக. இந்த பிள்ளைகளை சுகபத்திரமாய் கொண்டு கூட்டி செல்லுவீராக. சமாதானத்தின் கர்த்தர் முன்பாக கடந்து செல்வீராக. சத்துருடைய தந்திரங்களை பகுத்தறிந்து ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவீராக. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதியும் கூட பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you. Amen. Praise.